ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாலாம் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு ரெடி ஆனோடனே இறந்தவங்க ஃபோட்டோவை ரெடி பண்ணி மாலையெல்லாம் போட்டு சாப்பாடை படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டோடனே அந்த சாப்பாட்டை எடுத்து காக்காய்க்கு வச்சாச்சு. காக்காய் சாப்பாடு எடுத்த உடனே நாங்கள்லாம் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. போகிற இடத்துல சரியான மழை, நனைஞ்சிட்டே கோயிலுக்கு போயிட்டேங்க. மழையங்காட்டி நாங்கள் போன நேரத்தில் கூட்டம் அதிகமாக இல்லை, ஃப்ரீயாக சாமி பார்த்து சாமியும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போய் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருந்ததுங்க. அலங்காரமும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வெளியில் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்து அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாகவும் இயற்கையாகவும் இருக்கிற காவேரி ஆத்துல காலை நனைச்சிட்டு அரச மரத்து அடியில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் ஃபேமிலியோட போய் எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சு. எல்லாரும் காலையிலேருந்து சாப்பிடாதங்காட்டி சரியான பசிங்க. கோயில் ரைட் சைடில் சாப்பாடு செய்யறதுக்கான இடம் இருந்ததுங்க. அங்கே எங்கள் அத்தை, சித்தி, பாட்டி எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னங்க எல்லாரும் சாப்பிட்டு ஃபைனலாக கோயிலுக்கு வந்த மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா திருப்பதினா லட்டு, பழனினா பஞ்சாமிர்தம் ஃபேமஸ் மாதிரி எங்கள் கோயில் குலதெய்வனாவே இந்த தயிர் வடை தாங்க ஃபேமஸ்ஸு. அப்புறம் என்ன ஒரு பிளேட் தயிர் வடை வாங்கி சாப்பிட்டு எல்லாம் ஃபைனலாக குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க.